யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன இல்லா வன்தும் முஸ்லிமூன். கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்துகும் அலல் மஹஜத்தில் பைலா லைலுஹா கநஹாரி. கணேசருக்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மிக சிறப்பிற்குரிய கடைசி 10 இரவுகளில் ஒரு இரவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையும் அந்த முக்கியமான ஒரு சட்டத்தை நம்முடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் எப்படி உபதேசம் செய்ய சொல்லுகின்றான் என்பதுதான் இந்த இரவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சட்டம். இஸ்லாத்தினுடைய உயிர் நாடி, இஸ்லாத்தினுடைய பேசிக் அடிப்படை என்பது லா இலாஹா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா. இது இல்லைன்னா இஸ்லாமே கிடையாது, இந்த உலகமும் கிடையாது, மனித சமுதாயமும் கிடையாது. அப்ப இந்த லா இலாஹா இல்லல்லா என்ற இந்த கலிமாவை குறித்து அல்லாஹ் ஒவ்வொரு மூமின்களுக்கும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்ன என்பதை தான் நாம் இந்த நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் ஒரு கடமையை, ஒரு பொறுப்பை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுகின்றதை பார்க்கின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுசிக்கும் அஹ்லீக்கும் நாரா. மோமீன்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம். அதுவும் நிரந்தரமாக நரகத்தில் விழாமல் உங்களுடைய குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றதை பார்க்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் மத்தியில இறக்கி காட்டுகின்றான். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி வசனம் என்றால், உங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலந்து விடாதீர்கள், ஈமான்ல அநியாயத்தை கலந்துராதீங்க என்ற அந்த வசனம் இறங்கின உடனேயே சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஈமான் என்பது சாதாரண காரியம் அல்ல, அதுல அநியாயத்தை அல்லாஹ் கலந்து விடாதீங்கன்னு குர்ஆன் வசனம் இறங்கிருச்சுண்டா, இப்ப நம்மள அநியாயம் செய்யக்கூடியவங்க யாரு? தப்பு செய்யறவ இருப்பான், பொய் பேசுற இருப்பான், உலக ரீதியான சில தவறுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கும் பொழுது அப்ப நம்முடைய ஈமான் பறி போயிருமா, ஈமான் நாசமா போயிருமா என்ற ஒரு பதபதைப்பு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மள யாரு தப்பு செய்யாம இருக்கிறான்? அப்ப அநியாயம் செய்யாதவங்க யாரு? அப்ப ஈமானே போச்சா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல முடியல. அப்பதான் அல்லாஹ் சூரத்துல் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் அப்பதான் இறக்கிறான். யா புனைய லுக்மான் லா துஷ்ரிக் பில்லா. மகனுக்கு அத்தா சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம், அருமை மகனே, அல்லாவுக்கு இணை வைத்து விடாத. இந்த ஷிர்க லுலுமன் அலி, இணை வைப்பது என்பதுதான் மிக மிக பெரிய அநியாயம் என்று அப்பதான் அந்த வசனம் இறங்கு. அப்பதான் ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு தவறு அல்ல, அநியாயம் அல்லாஹ் சுட்டி காட்டுவது ஷிர்கத்தான் அல்லாஹ் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அப்ப இந்த வசனத்திலிருந்து நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உலகத்தில் அநியாயங்கள் நிறைஞ்சு கிடக்குது. பொய் பேசுவது, புறம் பேசுவது, விபச்சாரம் பண்ணுவது, வட்டி வாங்குவது, இதெல்லாம் தவறுகள் தான், இதெல்லாம் அநியாயங்கள் தான். அநியாயத்தை அல்லாஹ் உச்சகட்டமாக ஒரு அநியாயத்தை, அதுக்கு மேல் அநியாயமே இல்லை, அக்கிரமமே இல்லை, பாவமே இல்லை என்று அல்லாஹ் சொல்வது லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு எதிரான அந்த இணை வைக்கக்கூடிய பாவம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டி. இந்த பாவம் தான் நம்ம குடும்பத்தில் வந்துவிடக்கூடாது.
குடும்பத்துல தப்பே செய்யல அப்படின்னு ஒருத்தரையும் சொல்ல முடியாது. அத்தா தவறு செய்வாரு, அம்மா செய்வாங்க, குழந்தைங்க செய்வாங்க, பசங்க செய்வாங்க. இதெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய தவறுகள். இதை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்ல, ஒரு குடும்பத்துல ஒரு ஏகத்துவ ஒரு கலிமாவை அடிப்படையில வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் இணை வைக்கக்கூடிய அந்த சாயல் அணு அளவு கூட வந்து விடக்கூடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சுட்டி காட்டுகின்றதை பார்த்தோம். 6வது அத்தியாயத்தில் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 17 நபிமார்களுடைய பேரை அல்லாஹ் அப்படியே வரிசையா சொல்லுவான். எதுக்கு சொல்றான்னு தெரியாது, கடைசியில பார்த்தாதான் காரணத்தையே அல்லாஹ் சொல்லு. நூஹு, இப்ராஹிம், மூசா, ஈசா, அல்யாசு, இந்த மாதிரி ஒரு 17 நபிமார்களுடைய பெயரை வரிசையாக அல்லாஹ் பட்டியல் போட்டு கடைசியில சொல்வான், நீங்கள் இணை வைத்து விட்டால் உங்கள் எல்லாத்தோடைய அமலும் அழிஞ்சு போயிடும். ஏதாவது ஒரு நபி அல்லாஹ் சொல்லலாம். ஒரு 17 நபிமார்களுடைய பெயரை சொல்லிட்டு அத்தனை பேர்த்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏகத்துவத்தை கலிமாவை சொல்வதற்காகத்தான் உங்களை இறை தூதர்களாக நம்ம அனுப்பணும். அதுக்கு நீங்க துரோகம் வச்சிடக்கூடாது. ஒரு கால் அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கடா உங்களுடைய அனைத்து அமல்களும் அழிந்து விடும், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் யாருக்கு எச்சரிக்கை செய்கிறான்? நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இல்ல, நபிமார்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதாக குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் என்றால் இது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு செய்தி என்பதை தான் நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியான பிறகு சில நாட்களுக்கு வஹி வரல. அதுக்கப்புறம் ரசூலுல்லாவுக்கு ஒரு செய்தி, வஹி செய்தி வருது. என்னாண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமறை குர்ஆனுடைய 26 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க முதல்ல சொல்லுங்க, உங்க குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தாருக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாவுக்கு முதல்ல இப்படிதான் வருது. உடனடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்க. அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தனை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்க. அப்துல் முத்தலிஃபுடைய குடும்பத்தை கூப்பிடுறாங்க, தன்னுடைய பெரிய தாய் இப்னு அப்பாஸுடைய குடும்பத்தை கூப்பிடுறாங்க, தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பனுடைய தங்கச்சி மாமி சபியாவை கூப்பிடுறாங்க, கடைசியில் மகள் ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவத்தை தான் முதல்ல சொல்றேன், அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்க, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நஷ்டவாளி ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் எடுத்தெடுப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லாவை பிரச்சாரம் பண்ணுமாறு சொல்லாமல் முதலில் குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்காவை சுற்றியுள்ள பகுதிகளிலே நபியை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் ரஹமத்தில் ஆலமீன் அகில உலகங்களுக்கும் இந்த கொள்கையை கொண்டு போகுங்கள் என்று படிப்படியாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் முதலிலே உபதேசம் பண்ண சொன்னது யாருக்கு? நம்ம குடும்பத்துக்கு. ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவதெல்லாம் முக்கியம், நம் குடும்பத்தாரோடு இந்த விஷயத்தில் போராட வேண்டும், அவர்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு குடும்பத்தாருக்கு சொன்ன பிரச்சாரமாக நம்ம பார்க்கணும். நம்மெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். நபி இப்ராஹிம் நபி அவர்கள் அத்தாட்ட போராடுறாரா இல்லையா? தகப்பனார்ட்ட நீங்கள் வணங்கக்கூடிய ஷைத்தானை வணங்காதீங்க, அல்லாஹ் எனக்கு நேரு வழியை காட்டியிருக்கிறான், ஒரு இறைவனை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்க. குடும்ப சின்ன பின்னமாக அவருடைய தகப்பனார் இப்ராஹிம் நபியை கொண்டு வந்து நெருப்புல போடக்கூடிய ஜமாத்தோடு கூட இருக்கிறார். மகனுக்காக பரிந்து பேசல, மகனை காப்பாத்தல, மகனுக்காக வாதாடல, கண்ணுக்கு முன்னாடி மகனை தூக்கி நெருப்புல போடும் பொழுது கூட சந்தோஷமாக அதை வரவேற்றவர் தான் இப்ராஹிம் நபியினுடைய அத்தா. குர்ஆன்ல பார்த்தோமா இல்லையா?
நெருப்புல போட்டு அல்லாஹ் இப்ராஹிம் நபியை காப்பாத்துறான். பிறகு வெளியே வந்த பிறகும் கூட அவருடைய உணர்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என் இறைவன் என்னை தடுக்கின்ற வரை என் தகப்பனாருக்காக அல்லாஹ்விடத்தில் கையெழுத்து. மிகப்பெரிய அயோக்கிய, ஒரு அநியாயக்கார, ஈவு இரக்கம் இல்லை. அந்த நேரத்தில் கூட அந்த பெத்த பாசம் அத்தான் நிரந்தரமாக நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ அல்லாஹ்விடத்தில் நான் போராடுவேன். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தடுக்குகின்றான். இப்ராஹிமே, நீ செய்யக்கூடிய பிரார்த்தனை சரியில்லை, வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்த பிறகுதான் அந்த துவா செய்வதை அவர் நிறுத்தினார். திருமறை குர்ஆனுடைய ஆதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசம் வைத்த நபர்களில் ஒரு முக்கியமானவர்கள் அபூ தாலிப். சாதாரணமான தியாகத்தை அபூ தாலிப் பண்ணல. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா அம்மா மௌத்தான பிறகு அப்துல் முத்தலிப் கொஞ்ச நாள் வளர்த்துறாரு, மௌத்தா போயிறாரு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் 40 வயசு வரைக்கும் சொந்த மகன் மாதிரி வளர்த்தது இந்த அபூ தாலிப். ரசூலுல்லாஹ்வுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது அபூ தாலிப். ஹதீஸா ரலியல்லாஹு போய் பெண் கேட்டு திருமணம் பண்ணி வச்சவர் அபூ தாலிப். நபிகள் நாயகம் அவர்கள் அபூ தாலிப் எங்க போனாலும் கூட்டிட்டு போவார். சொந்த மகன் மாதிரி அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்தவர் இந்த அபூ தாலிப். ரசூலுல்லாஹ் நபி ஆறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, யார் யாருக்கா சொல்றாங்க, எல்லாரும் வர்றாரு. அபூ தாலிப் கடைசி வரைக்கும் வரல. அப்ப ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்களா? எவ்வளவு இந்த ஆள்கிட்ட சொல்றது, மண்டையில ஏற மாட்டேங்குது. இந்த ஆளுக்கு இது கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி தொலைஞ்சா என்ன அப்படின்னு விட்டாரா? இல்ல. அபூ தாலிப் மரண நேரத்தில் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கும்போது ஓடுறார். அவருடைய தலைமாட்டுக்கிட்ட உட்கார்ந்து கேட்கிறார், கெஞ்சறார், கதறார், கண்ணீர் வர்றார். அருமை தந்தையே, களிமா சொல்லுங்க, அல்லாஹ்வை ஏத்துங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் மன்றாடுவேன், போராடுவேன். அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வார்த்தையை உளப்பூர்வமா சொல்லுங்க. கேட்டாரா? குல் காலிமத்து ஹஞ்சூர் இந்தெல்லாம், களிமா சொல்லுங்க, களிமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்துபா, சைபா, அபுஜஹல், அபூ தாலிஃபே, நம்ம ஏற்கனவே நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு வழியில லாத்து உசா மனாத்துங்கிற மாதிரி அந்த கொள்கையில் இருக்கிறோம். வேண்டாம், முகமதுடைய புதிய கடவுள் கொள்கை வேண்டாம், அதை ஏத்துக்காத. அந்த பக்கம் அவங்களுடைய பிரச்சாரம், அவங்க பிரச்சாரம் பண்ணுவா. ரசூலுல்லாஹ் ரொம்ப பதட்டப்படுறார். ஏன்றால் அந்த நிலையில் மரணித்து விடக்கூடாது. கடைசியில் அவர் என்ன சொன்னார்? இல்ல மகனே, நீ உன்னுடைய கொள்கையில புதிய மார்க்கத்தில் நீ சொல்றீங்க, அதை நீ இருந்துக்க. நீ பழைய நிலையிலேயே என்னுடைய தகப்பனார் முன்னோர்களுடைய வழியில நான் இருந்துக்கிறேன். மூத்தா போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சில பேர்த்துடைய மரணம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டுச்சு. அதுல அவங்களுடைய மனைவி ஹதீஸா ரலியல்லாஹுடைய மரணம், ஹம்சா ரலியல்லாஹு மரணம், இந்த அபூ தாலிஃபுடைய மரணம். ஹதீஸா ரலியல்லாஹு, ஹம்சா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு போனாங்க. அதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இவர் ஏத்துக்கு அழுதுட்டே வெளியே வர்றார். வந்து என்ன வார்த்தையை சொல்றாருண்டா, அல்லாஹ் என்னை தடுக்கின்ற வரை இந்த அபூ தாலிஃபுக்காக நான் அல்லாஹ்விடத்துல நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன். அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்த மன் அஹபைத வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா. நபியே, நீங்க நினைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழியா காட்ட முடியாது. நேர்வழிங்கிறது என்னமோ ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி, ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி விஷயமா? ஹிதாயத் என்பது என் கையில இருக்குது. அதனுடைய உரிமையாளன் நான் மட்டும்தான். நான் நினைச்சவங்களுக்கு தான் காட்டுவேன். நபியானாலும் குடும்பத்தாரும் அந்த வேலை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லிட்டு நீ எடுத்து மக்களுக்கு சொல்லுங்கள், அதுதான் தூதருடைய வேலையே தவிர, உன்னை வளர்த்தினாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, உனக்கு பிசினஸ், இதெல்லாம் இந்த வேலை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. நான் விரும்புறேங்கிற அடிப்படையில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினா அபூ தாலிப் ஹிதாயத்து கிடைக்கல. ரசூலுல்லாஹ் சங்கடப்பட்டாங்க. நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கணும். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாட்டும் நபிமார்களாக்கும் தங்களுடைய குடும்பத்துக்காக போராடினாங்க. மத்த தவறா அல்லாஹ் மன்னிப்பான், குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இணை வைக்கக்கூடிய இந்த விஷயத்தை தவிர அனைத்து பாவத்தையும் உங்கள் இறைவன் மன்னிப்பான். இது ஒண்ணு மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அவன் இந்த விஷயம் நம்ம குடும்பத்துல வந்துடக்கூடாது. அபூபக்கருடைய தகப்பனார்
அபு குபைஃபா என்று சொல்லக்கூடியவர் எப்ப இஸ்லாத்துக்கு வர்றாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவும் பிலால் ரலியல்லாஹுவும். ஆரம்ப தௌஹீத் சகோதரி இவங்க 2 பேர் தான். அப்ப இருந்து அத்தாவுக்கு சொல்றார். கிட்டத்தட்ட 20-22 வருஷம், ரசூலுல்லாஹ் 23 வருஷம் மௌத்தா போறாங்க. அவருடைய மரண காலத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தகப்பனார் அப்படி தூக்கிட்டு வர்றாங்க. நடக்க முடியல, கை கால்கள் எல்லாம் தவண்டு போய் முடியெல்லாம் அப்படி நரைச்சி கொத்து தொங்குது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடி வந்த ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, எங்க அத்தா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, சந்தோஷமாகவும் சொல்றேன். எத்தனை வருஷம் நான் சொல்லியிருக்கேன், எவ்வளவு கண்ணீர் பட்டிருப்பேன், எவ்வளவு பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். என் தகப்பனர் என்ன திட்டியிருப்பாரு, அதெல்லாம் எனக்கு பெருசே இல்லை. எங்க அத்தா என்னை பெத்தவன், நான் எந்த வயிற்றில இருந்தனோ அவர்கள் நரகத்திலே விழுந்து விடக்கூடாது, இதுதான் என்னுடைய ஆதங்கம். ரசூலுல்லாஹ்ட்ட தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் களிமா சொல்லி கொடுத்து தன்னுடைய 90-100 வருஷ வயசுல தான் இஸ்லாத்தையே ஏத்துக்கிறார். எத்தனை வருஷம் ஒரு குடும்பத்துல போராட்டங்கள் நடந்திருக்குன்னு பாரு. அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான், முதலில் உங்கள் குடும்பத்தார், குறிப்பாக பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துல, பெற்றோர்கள் விஷயத்துல கண்ணீர் விட்டு அழுதாங்களா இல்லையா? என்னுடைய தாயினுடைய பெற்றோர்கள் கபருக்கு போய் அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேங்க. என்ன ஏத்துக்காம இணை வைத்த நிலையில் அவங்க மௌத்தா போனாங்க. வேண்டாம், போய் கபரை பார்த்துட்டு வா, ஏத்துக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். கண்ணீர் விட்டுட்டு ரசூலுல்லாஹ் வந்தாங்களா இல்லையா? அப்ப நம்மளுடைய அந்த பெற்றோர்கள் விஷயத்துல இந்த உபதேசத்தை மெயினா செய்யும். எதுக்கு நான் சொல்றேன்டா, அல்லாஹ் குர்ஆனில ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை போடுகின்றான். யார் இணை வைத்த நிலையில் மரணித்து விடுகின்றார்களோ அவர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, நபியே உன்னுடைய உறவினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்காதீங்க. இதுக்குதான் ரசூலுல்லாஹ் அழுதாங்க. எங்க அத்தா அம்மாவுக்கு கேட்க முடியல. குர்ஆன் வசனம் எவ்வளவு கடுமையாக அல்லாஹ் இறக்குறான் பாரு. அவன் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அவனுக்காக நம்ம ஜனாசா தொழுகை தொழுகலாம், மையத்தை குளிப்பாட்டலாம், கபரை நோண்டி கபர்ல அடக்கம் செய்யலாம், கபரடியில உட்கார்ந்து அவர்களுக்காக துவா செய்யலாம். இதுதான் ஒரு மூமின், தன்னோடு வாழ்ந்த மூமினுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத். அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அவன் வட்டி வாங்கினானா ஜனாசா தொழுகை தொழுகு, கபரடியில துவாக்கு. விபச்சாரம் பண்ணானா கேளு, பொய் சொன்னானா, புறம் பேசினானா, உலகத்துல சில நடவடிக்கைகளை செய்தானா அவனுக்கு கேளு, நான் தடுக்கலைங்கிற அல்லாஹ். யாருக்கு கேட்க வேண்டாங்கிறா, என்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிராக அவன் களத்துல இறங்கிட்டான்டா, அவனா நானா, அவனுக்கு கேட்காது. ஜனாசா தொழுகை இல்லை குர்ஆனுடைய வசனத்தில் நேரடியா இருக்க. சூரத்துல் தௌபால அல்லாஹ் சொல்றான. அப்ப மட்டும் இல்ல, இப்ப பயான் கேட்கும் பொழுது என்னடாங்கிற ஆச்சரியமா பார்க்கிறோம். இந்த வேதனை வலி எப்ப நமக்கு தெரியுமா? நம்முடைய அத்தாவோ அம்மாவோ மௌத்தா போன பிறகு, ஒரு கால் அல்லாஹ் காப்பாத்திடும், இணை வைத்த நிலையில் மரணித்த பிறகு ஊரில் இருக்கிறவனெல்லாம் தொழுகுவான். நம்மளால கையேந்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த நேரத்தில் உட்கார்ந்து அழுகலாம், கண்ணீர் விடலாம். என் பெற்றோர்களுக்கு கையேந்த முடியல, என் பெற்றோர்களுக்கு என்னால் தொழுக வைக்க முடியல, என் பெற்றோர்களுக்காக கபரடிகளை கேட்க முடியல. அப்போ வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப இருந்து அவங்களை எந்த மற்ற தவறுகள் விட்டு விடுங்கள், அல்லாஹ் மன்னிக்கிற. தொழுகலையா, நோன்பு வைக்கலையா, தான தர்மம் செய்யலையா, அல்லாஹ் நினைத்தால் மன்னிப்பான். இதுக்கு மன்னிப்பு இல்லை. எந்த காலகட்டத்திலும் கையேந்த முடியாது. மௌத்தாகி அந்த நேரத்தில் மட்டும் ஜனாசா தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்களா இல்லையா? ஒரு பெற்றோர்கள் இறந்து விட்டால் என்னென்ன செய்யணும் முதல்ல சொன்னாங்க, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க. ரெண்டாவது சொன்னாங்க, அவர்கள் கடமையான நோன்பை விட்டுட்டாங்களா, மகனா இருக்கிறியா, மகளா இருக்கிறியா, நீ நோன்பு வையே. அவங்க ஹஜ் செய்யணும் என்று நாடி விட்டு
செய்யாமல் மரணித்து விட்டால் மகனா அவருக்கு ஹஜ்ஜு செஞ்சு, இது எனக்கான ஹஜ்ஜு, இது என் பெற்றோர்களுக்கான ஹஜ்ஜு செய்ய நான் ஏத்துக்கிறேங்கிற அல்லாஹ். அவர்கள் கடன்பட்டவர்களாக மரணித்து விட்டார்களோ அந்த கடன் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கும். அந்த கடனை நீ அட, பெற்றோர்கள் பிள்ளைகள் தான் அடைக்கணும். அப்படி அதே போல நம்முடைய பெற்றோர்களுக்கு நீங்க தர்மம் செய்றீங்க, நீங்க சில தர்மத்தை செஞ்ச இறைவா, இது என்னுடைய அத்தாவுக்கு என்னுடைய அம்மாவுக்கு செய்யுங்க. ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் இருந்துச்சா இல்லையா? ஒரு அன்சாரி தோழர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் வெளியூருக்கு போயிட்டு இருந்தேன், என்னுடைய அம்மா மௌத்தா போயிட்டா, நான் வந்து பார்த்து எல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்க. என்னுடைய தாய்க்கு நான் ஒரு தர்மம் செய்யணும் நாடுறேன். அந்த தர்மம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இருக்கக்கூடிய தர்மத்திலேயே சிறந்ததான தர்மமா இருக்கணும். ஒரு 10 பேத்துக்கு சோத்தை போடுறது, ஒரு 10 பேத்துக்கு டீ வாங்கி தர்றது, ஒரு 100 ரூபா கொடுக்க, இந்த மாதிரி தர்மம் இருக்கிறத உச்சகட்ட தர்மம் எதுன்னு சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு செய்யறேங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி கேள்வி திருப்பி கேட்கிறாங்கடா, உனக்கு சொத்து பத்து சுகமெல்லாம் இருக்குல்ல, அதுலயே நீ ரொம்ப நேசிக்கக்கூடியது எதுன்னு கேட்கிறான். அவர் சொல்றார், இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியிலே மிக உயர்ந்த ப்ராப்பர்ட்டி என்னுடைய இந்த தோட்டம் தான், அதுதான் நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப விரும்புறேன், அதை முதல்ல செய்யுங்கிறார். அப்படியே தான தர்மம். என்னுடைய சொத்துக்களிலே மிகச் சிறந்ததை என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் பார்க்கணும். இன்னொரு நபித்தோழர் கேட்கிறாங்க இதே மாதிரி கேள்வி, சிறந்த தர்மம் எது? ரசூலுல்லாஹ், ஏழைகளுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு கிணறு வெட்டி விடு, அது உடனடியாக செய்கிறார். இதையெல்லாம் செய்ய சொன்ன அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த காலகட்டத்திலும் அவருக்கு தர்மம் செய்ய முடியாது, ஹஜ்ஜு செய்ய முடியாது, நோன்பு நோக்க முடியாது, பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, அவருடைய கடனை அடைக்க முடியாது என்று அல்லாஹ் கட்டளை போடுவது எதுக்கு? இந்த ஒரு விஷயத்துக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு மௌத்தா போயிட்டான்டா. ஒரு காலகட்டத்திலும் அவங்க மௌத்தாகி பல வருஷம் ஆனாலும் சரி கையேந்த முடியாது. அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக குர்ஆனில் தடுக்கிறான். தொழுகையில கேட்க முடியாது, சஜ்தால கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அனுமதி கேட்காதேன்ட்டான். வேண்டாம், இவங்க அத்தாவை அடக்கம் பண்ண இடமா, அப்போ எட்டி பார்த்துட்டு வந்துரு, அவ்வளவுதான் உனக்கு அனுமதி, கேட்கவெல்லாம் கூட. எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு பாவம் என்பது இந்த இணை வைத்து சாதாரணமான பாவமாக நீங்க கருதக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை மிகப்பெரிய அநியாயம் சொல்லும் போது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறானே. யா புனைய லுக்குமா அல்லா துஷிர்க், அருமை மகனே என்ன வேண்ட செய், அல்லாவுக்கு ஷிர்க் செஞ்ச. அல்லாவை வைக்க வேண்டிய இடத்தில் எவனையும் கற்பனை கூட பார்க்காதே. அத்தா மகனுக்கு சொல்லக்கூடிய உபதேசமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றதை பார்க்க குர்ஆன்ல பார்க்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த நபி, அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரும் நபி. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வயசான காலகட்டத்தை அடைகிறார், தள்ளாத வயது, மரணத்தை ரொம்ப நெருங்கிட்டார். பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுறார், கூப்பிட்டுட்டு அருமை மக்களே, நான் மரணித்த பிறகு நீங்கள் யாரை வணங்குவீங்க? எப்பேற்பட்ட கேள்வி! எந்த நேரத்தில் பார், மரண சாசனத்தை சொல்றார். இன்னைக்கு நம்மளும் மரண சாசனத்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நமக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி சொத்து இருக்குதோ அதையெல்லாம் பசங்களை கூப்பிட்டு, இந்த கடையை நீ எடுத்துக்கோ, அந்த வீட்டை நீ எடுத்துக்கோ, அந்த நகையை நீ எடுத்துக்கோ, யார் எந்த சண்டையும் போடாதீங்க, கோர்ட்டு கேஸுன்னு போயிடாதீங்க, ஆளுக்கு வச்சுக்கிட்டு நல்லபடியா இருங்கடா. இதைத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த மூமின்களுடைய மரண சாசனம். என்ன மரண சாசனத்தை வைக்கணும்னு அல்லாஹ் ஒரு நபி, 2 நபிமார்களை வச்சு நமக்கு பாடம் எடுக்கிறானா இல்லையா? கேட்கிறார், நான் மௌத்தா போன யாரை வணங்குவீங்க? அதுதான் முக்கியம். கலிமாவா, கலிமாவுக்கு மாற்றமாவா? அப்ப அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வைத்தான் வணங்குவான் மொட்டையா சொல்லாம, அருமை தந்தையே, இலாஹுக்கும் இலாஹுன், உங்களுடைய இறைவன், நீங்க யார் இவ்வளவு நாள் வணங்கிட்டு இருந்தீங்க, அந்த இறைவனும் உங்க அத்தா இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் பேரு இஸ்ஹாக், உங்க அத்தாவுடைய கடவுளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனும், அவர் கூட பிறந்தாரு அவருடைய அண்ணன் இஸ்மாயில், அவருடைய இறைவனும், அவங்க 2 பேர்த்தையும் பெற்றாரு அவருடைய அத்தா இப்ராஹிமுடைய இறைவனாக இருக்கக்கூடிய இலாஹுன்,
அந்த ஒரு கடவுளை அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குவோம். குர்ஆன்ல இருக்கின்ற எத்தனை தலைமுறை? இப்ராஹீமு, இஸ்ஹாக்கு, இஸ்மாயிலு, யாக்கூபு, யூசுப், 5 தலைமுறை. 5 தலைமுறையுடைய ஒரு கடவுளை 5 பேர் வணங்குறாங்களா? அவங்க பேரையெல்லாம் சொல்லி கடைசியில் அந்த இறைவனை நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்டா. மரண சாசனம் எது? இதுதான். சொத்தை பத்தி மரண சாசனம் இல்லை. நான் ஒரு ஏகத்துவத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம ஒரு கொள்கையில நான் வாழ்ந்தேன்டா, என்னுடைய பிள்ளைகளும் அந்த கொள்கையிலே வாழ்ந்து மரணிக்கணும். இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே பெற்றோர்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். பெற்றோர்கள் மட்டும் இல்லை, நமக்கு மனைவியாக ஒருத்தி வந்திருக்கிறா, அந்த மனைவியாக வரக்கூடியவளை தேர்வு செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான். எப்படி தேர்வு செய்யணும்? அழகா இருக்கிறா, அந்தஸ்துல இருக்கிறா, படிச்சிருக்கிறா, சொந்தக்காருடைய மாமாவுடைய புள்ள, அத்தையுடைய புள்ள, இப்படி தேர்வு செய்ய சொல்றான் அல்லாஹ்? இல்ல. திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவில் 225வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மோமீன்களே, முஷ்ரிக்கான பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீங்க சொல்லிட்டு, அவள் அழகுள்ளவளாக, அந்தஸ்துள்ளவளாக, உங்களுடைய உள்ளத்தை கவரக்கூடியவளாக இருந்தாலும் கூட நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு அடிமை பெண், பார்ப்பதற்கு அழகில்ல, அந்தஸ்து இல்லை, கருகருன்னு இருக்கிறா, பல்லெல்லாம் கோணப்பல்லா இருக்கு, கண்ணு டோரி கண்ணா இருக்குது, பெரிய வசதி வாய்ப்பு அவள்கிட்ட இல்லை, அவள் மூமினாக இருந்தால் அவளைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். இது குர்ஆனுடைய வசனம். அதுபோல நம்முடைய தங்கச்சி, அக்கா, நமக்கு பிறந்த பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதும் அல்லாஹ் அடுத்த சட்டத்தை போடுறான். மூமின்களே, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பொறுப்புல இருக்கக்கூடிய பெண்களை இணை வைக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்காது. அவன் சொந்தக்காரனா இருக்கலாம், அத்தை மாமன் பையனா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கலாம், நீ பண்ணி கொடுக்க கூடாது. அது ஹராம். அதற்கு பதிலாக ஒரு அடிமை. இன்னைக்கு அடிமைங்கிற அந்தஸ்து இல்லை. ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் அடிமைக்கு என்ன உரிமையை வச்சிருந்தாங்க? ஆடு மாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து கூட அடிமைகளுக்கு கிடையாது. வேணும்டா வச்சுக்கலாம், வேண்டாண்டா துரத்தி விடலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த காலத்து அடிமைனோ பிச்சைக்காரிகளோட மோசமா இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தில் அந்த பையன் வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி, ஒரு அடிமை மூமினா இருக்கிறானா அவனுக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடு என்று குர்ஆனிலே சொல்லிவிட்டு கடைசியில சொல்றத ஹைலைட். என்ன சொல்றான் தெரியுமா? இந்த இணை வைக்கக்கூடிய மணமகனும் மணப்பெண்ணும் உங்களை நரகத்துக்கு கூப்பிடுறாங்க, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு கூப்பிடுறான். எது முடிவு செய்யும்? நரகம் வேணுமா அல்லது சொர்க்கம் வேணுமா? இவளுடைய இந்த ஷிர்கான ஆண் பெண்ணுடைய ரூபத்தில் அல்லாஹ் நரகத்தை தான் வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். என்றால் என் குடும்பம் தௌஹீது குடும்பம், கலிமாவை இஹ்லாஸாக ஏற்றுக்கொண்ட என் குடும்பம், என் குடும்பத்தில் மருமகளானாலும் சரி, மருமகனானாலும் சரி, இணை வைக்கக்கூடியவள் வரவே கூடாது. எந்த வகையிலும் அவ வரக்கூடாது. இவ்வளவு கடுமையாக அல்லாஹ் இந்த மாதிரி கோபப்படுற மாதிரி, இந்த விஷயத்தில் அல்லாஹ் கோபப்படுற மாதிரி எதுலையும் இதுதான் அல்லாஹ் ரொம்ப கடுமையாக வைக்கிறேன். நான் தான் என் இடத்துல எவனும் இருக்கக்கூடாது. நான் ரப்பு, நானு இத்தனையும் படைச்சு, ஒன்ன படைச்சு, எல்லாத்தையும் செஞ்சு என்ன வைக்க வேண்டிய இடத்துல கண்டவனை வைப்பையா நீயே? அது ஒரு காலகட்டத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில் அல்லாஹ் எவ்வளவு தவறு செய்தாலும் கூப்பிட்டு விசாரிப்பான். ஏண்டா விபச்சாரம் பண்ண, ஏண்டா வட்டி வாங்கின, ஏண்டா தொழுகலன்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கப்புறம் தண்டனை, மன்னிப்பு, 2வது பிரச்சனை. ஒருத்தன் அல்லாஹ் கேட்கவே மாட்டேன். அவனை பார்க்க மாட்டேன், அவனை பரிசுத்தமாக்க மாட்டேன். அப்படியே மறுமையில எந்திரிக்க வேண்டியது, அப்படியே போய் நரகத்தில் விழுந்துட வேண்டியது. அவன் யாருன்னு பார்த்தா அல்லாஹ்வுக்கு இணை வைத்த இவர்கள் மட்டும்.
பார்க்கவே மாட்டேங்கிறான். அப்போ இந்த குடும்பத்துல எந்த விஷயத்துல நம்ம போராடணும். நம்ம அம்மா திட்டினாலும் அத்தா திட்டினாலும் என்ன கோவிச்சாலும் சரி, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனாலும் சரி, என் சொத்துல உனக்கு பங்கே தர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, நீ நரகத்துக்கு நிரந்தரமா போயிடக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆதங்கம். என்ன திட்டினாலும் வாங்கத்தான் போயிடும். ஒரு குடும்பத்துல மணமகள் இப்படி வர வேண்டாங்கிறான். இணை வைத்த ஒருத்தர் இருக்கிறான்னா அவள்கிட்ட உபதேசம் பண்ணணும், சொல்லணும். எதுவும் கேட்கல, நான் இப்படிதான் சிறுக்கு செய்யறேன்டா, அவ கூட வாழாத. அல்லாஹ் சொல்றானே, தரபல்லாஹு மஸலல்லதீன ஆமனும் ரஅத ஃபிரௌன் தரபல்லாஹு மஸலல்லதீன கஃபரு அம்ராத்தி நூஹின் வ அம்ராத்தி லூத். ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹ் காஃபிருங்கிறான். காஃபிருக்கு முன்மாதிரி யாரை சொல்றான்? ஒரு அயோக்கியனுடைய பொண்டாட்டிவா, ஒரு அநியாயக்காரனுடைய மனைவியா? இல்ல, இரண்டு நல்லடியார்கள். 950 வருஷம் வாழ்ந்த ஒரு நபி, இன்னொரு நபி லூத் நபி. ரெண்டு பேரும் அல்லாஹ்வை ஏத்துக்கல. கடைசி வரைக்கும் சொல்றாரு ஏத்துக்கல. ஒரு மனைவியோடு ஒருத்தர் எவ்வளவு நேரம், நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதிகமா நம்ம பெற்றோர்களை விட மனைவி இடத்தில் தான் அதிக நாட்கள் இருந்திருப்போம், அதிக நேரத்தை செலவு செஞ்சிருப்போம். இல்லறத்துல ஈடுபடுறதுல இருந்து, குழந்தைய வளர்த்துறதுல இருந்து, சாப்பாடு போடுறதுல இருந்து, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கை காலை அமுத்தி கொடுக்கறது இருந்து, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறதுல இருந்து, அவளுக்காக உழைக்கிறோம், நகை சேர்த்துறோம், சொத்து சேர்த்துறோம், அவங்க கண்கலங்காம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம படாது பாடுபடுறோம். அப்படித்தான் நபிமார்கள் இருந்திருப்பாங்க. அவ்வளவு நெருக்கத்துல இருந்து சொல்லி அந்த ரெண்டு பெண்களும் ஏத்துக்கல. அல்லாஹ் நரகவாதிங்க. அவங்க ரெண்டு பேரும் கேட்டு அல்லாஹ் ஏத்துக்கவே. அதே போல ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரன், அல்லாவே திருமறை குரானில ஆனா ரப்புக்குமுல் ஆலா, இறைவனுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் சொன்னவன் தான் இந்த ஃபிரௌன். அவருடைய மனைவிண்டா எவ்வளவு ஆசி, அந்தஸ்து, செல்வாக்கு. நம்ம நினைச்சுக்கலாம் யாரை வேண்டாலும் தூக்கல போடலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு செல்வாக்கு, வசதி, வாய்ப்பு. இந்த அம்மாவுடைய ஈமான பாருங்க. என்ன சொன்னாங்க? தரபல்லாஹு மஸலல்லதீன ஆமனு வ ரஅஃபு. இறைவா, இவன் கடவுளே இல்லைன்ட்டான். ஊரில் இருக்கிறவன்ட்டால நான் அல்லாங்கிறான். கட்ன பொண்டாட்டி, டே நீ அல்லாவே இல்லை, என் இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாட்ட கேட்கிறாங்க, இறைவா எவனுடைய காசு, பணம், சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு சொர்க்கத்துல நீ வீட்டை கட்டி கொடு, இந்த மாளிகையே வேண்டான்ட்டாங்க. ஈமானுடைய உச்சகட்டம் எப்படி இருக்குன்னு அவன் தன்னை ரப்புங்கிற முடியாதுங்கிறாங்க. அல்லாஹ்வை தான் ஏத்துக்குவான். கண்ட துண்டமாக வெட்டப்பட்டாங்க, மறுகால் வெட்டப்பட்டாங்க, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கு. அப்ப இந்த குடும்பத்தார் இடத்துல தான் நம்முடைய அந்த பிரச்சாரங்கள் இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்லணும். நபித்தோழர்களை பார்த்தோமா இல்லை? உம்மு சலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க கல்யாணம் ஆகி 2-3 குழந்தைகளை பெற்று கணவன் இறந்துடுறாங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா உம்மு சுலைம். அப்போ ஒருத்தர் அபு தல்ஹா என்ற ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், அவர் நபித்தோழர் ஆகிறதுக்கு காரணமே இந்த அம்மா தான். இந்த அம்மாவுடைய ஒழுக்கம், கண்ணியம், நடவடிக்கை எல்லாம் பார்த்து அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பெண் கேட்கிறார், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இத்தனையும் வயசு பிள்ளை இல்லை, 2-3 பசங்க இருக்கிறாங்க. இவர் வயசு பையன் யாரை விரும்புவான்? வயசு பிள்ளை தான் விரும்புவான். 4-5 மக்கள் உள்ளவங்களை யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அம்மாவுடைய ஒழுக்கத்தின் அடிப்படையில் அந்த பெண் கேட்குறாங்க. அப்போ உம்மு சுலைம் சொல்றாங்க, நீங்க எங்களை கல்யாணம் பண்ணணும்டா மகர் கொடுக்கணும், உன்னால கொடுக்க முடியுமா? அவர் பெரிய பணக்கார், பெரிய தோட்டத்தை வச்சு மதீனாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களில் அபு தல்ஹா ஒருத்தர். எவ்வளவு வேண்டாலும் மகரை கொடுக்குறேங்கிறார். நம்ம என்னத்தை மகரா கேட்டாங்க? இஸ்லாத்தை நீ ஏத்துக்க, எனக்கு அது மகர் போதும். இந்த ஹதீஸை பார்க்கும் போதே நம்மளுடைய உள்ளம் எல்லாம் அப்படியே நனைஞ்சு போகும். தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எவ்வளவு வேண்டாலும் தருவதற்க ஆள் நிற்கிறாரு. நீ அல்லாஹ்வை ஏத்துக்க, எனக்கு அது மகரா போதும் என்று சொன்ன சம்பவத்தை பார்க்குறோம்டா. ரசூல்லா பின்னாடி சில நபித்தோழர்களை சிறப்பித்து சொல்றாங்க. அதுல இந்த அபு தல்ஹாவும் ஒரு ஆளு. சொர்க்கவாதிகள்ல ஒருத்தராக வரக்கூடிய அளவிற்கு ஒரு பெண்மணி
கலிமா இந்த லா இலாஹா இல்லல்லாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இணை வைத்தல் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். பள்ளிவாசல் இருக்கா இல்லையா? இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுவது என்பது ஒரு சிறப்பிற்குரிய காரியம். சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு வீட்டை கட்டி தரக்கூடிய காரியம்தான் பள்ளிவாசலை கட்டுவது, பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுவது. அந்த நிர்வாகம் பண்ணும்போது அவங்க தொழுகிறது, குரான் ஓதுறது, தாவாப்படி பண்றது, மதரசா நடத்தக்கூடிய அனைத்து அமல்களும் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தர்றான். இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் பண்றவங்க ஒருத்தராவது எந்த தப்புமே செய்யவில்லை என்று உத்தரவாதம் தர முடியுமா? யாரும் தர முடியாது. அப்படி ஒரு ஆள் பிறந்து தான் வரணுமே தவிர சில தவறுகள் இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ் நிர்வாகம் பண்ணுவதற்கு அல்லாஹ் தடுக்கல. பண்ணி நீ தப்பு செஞ்சாலும் நீ அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணிருக்க. ஆனா யாரை நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல தடுக்கிறான். விபச்சாரம் பண்ணவனியா, வட்டி வாங்கினவனியா, மத்த சரியா தொழுகாதவனியா? இல்ல. மாகான லில் முஷ்ரிகீன் யஅமுரூன மசாஜிதல்லாஹி ஷாஹிதைனி அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் நபியே பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடாது. பள்ளிவாசல்ல நிர்வாகம் பண்ண தலைவர், பொருளாளர், செயலாளர், முத்துவள்ளி. ஏன் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சிறந்த பொறுப்பு என்பது இமாமத்து பொறுப்பு. மிக தாழ்ந்த பொறுப்பு என்பது இந்த பள்ளியை சுத்தம் பண்ணுவது, கழிவறையை சுத்தம் பண்ணுவது, பாத்ரூம்ல தண்ணி வந்துச்சா இல்லையா பார்க்கக்கூடிய வேலை. அந்த வேலைக்கு அல்லாஹ் வராதேங்க. இருக்கக்கூடிய பொறுப்புகளிலே மிக மட்டரகமான ஒரு பணியை கூட நீ செய்யக்கூடாது. பள்ளி வாசலை நிர்வாகம் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை. ஏன் தெரியுமா? ஹாலிதீன ஃபீஹா அபதா. நபியே அவர்கள் நிரந்தரமான நரகவாதி என்று நாம் முடிவு செய்யப்பட்ட பிறகு எதுக்கு பள்ளியை நிர்வாகம் பண்ற? இதுதான் நீ எதுக்கு பள்ளியை நிர்வாகம் பண்ற? எதுக்கு பாங்கு சொல்ற? எதுக்கு தொழுக வைக்கிற? நன்மையை கிடைக்குங்கிறதுக்காக தானே நீ செய்யற. நான் தான் உன்னை நிரந்தர நரகவாதி நான் முடிவு பண்ண பிறகு எதுக்குப்பா பள்ளியை வர்ற? கோயில் சர்ச்சின்னு போயிட வேண்டியது. இந்த இடம் என்பது பள்ளி என்பது அன்னல் மசாஜிதல்லாஹி ஷாஹிதைன். பள்ளி என்னோடது, ஏன் வீடுங்கிறான். என்ன மட்டுமே வணங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இடம். என் வீட்டில் உனக்கு என்ன வேலை? என்ன வைக்க வேண்டிய இடத்துல கண்டவன வைப்ப, எனக்கு செய்ய வேண்டிய அமல்களில் இன்னொருத்தருக்கும் செய்வ. இந்த வீட்டில் உனக்கு வேலை இல்லை. திருமறை குர்ஆனுடைய நேரடி தடைய பார்க்க. பள்ளியிலேயே சிறந்த பள்ளிவாசல் என்பது மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவுடைய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட இங்க நம்ம 1,00,000 ரக்காத்து தொழுதால் அங்க 1 ரக்காத் தொழுதா போதும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுட்டி காட்டுகின்றனர். 1 ரக்காத் தொழுதா போதுன்ட்டாங்க. அவ்வளவு சிறப்பிற்குரிய முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜிதுல் ஹராம். அங்கதான் அவங்களை அல்லாஹ் இறக்குனா. முதல்ல அவங்க தான் அந்த பள்ளியை கட்டினாங்க. என்ன 4 குச்சியை வச்சு மேலே இலையில வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களோட கட்டின பள்ளிவாசல். அந்த பள்ளி காலப்போக்கில் இடிஞ்ச பிறகு இப்ராஹிம் நபி அந்த பள்ளியை கட்டுறாங்க. கிட்டத்தட்ட முஸ்லிம்களுடைய காபா, கிப்லா, இவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த பள்ளிவாசலுக்கு ஹஜ்ஜுக்கு நல்லா கூப்பிடுறான். 5 கடமையில ஒரு கடமைக்கு கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தக்னது மின் ரஹ்மத்துல்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்ச பாவம் செஞ்சவங்களே வாங்க. தப்பு செஞ்சியா வா, பொய் பேசுனியா வா, வந்து அந்த ஹஜ்ஜை செய்ய, ஹஜ்ஜினுடைய கடமையை முடி. நீ ஹஜ்ஜை முடிச்சு நீ போனேன்டா அன்னைக்கு பிறந்த குழந்தை உன்னுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னிச்சேன். 70 வயசு ஹஜ்ஜு செய்றியா? 70 வயசு வரைக்கும் நீ செய்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்னைக்கு பிறந்த குழந்தைன்டா. அப்பதான் அந்த குழந்தைய பிறந்திருக்கு, எந்த பாவம் செய்யலாம். அப்படி அல்லாஹ் உங்களை அனுப்புவான். இஹ்லாஸாக அந்த ஹஜ்ஜை செய்யுங்கள் சொன்ன ரசூலுல்லாஹ், சொன்ன அல்லாஹு தாலா யார வர வேண்டாங்கிறான்?
அவனே ஒரு வசனத்தில் கூப்பிட்றான், தப்பு செஞ்சவனே வாடா தொழுகுடா செய்யணும், அவன் தான் கூப்பிட்டான். கூப்பிட்டு போட்டு ஒரு ஆளை மட்டும் வர வேண்டாங்கிறான். இன்னமல் முஷ்ரிக்கூன நஜசுன் ஃபலா யக்ரஃபுல் மஸ்ஜிதுல் ஹராம். நபியே, இந்த முஸ்ரிக்குகள் அசுத்தமான ஒரு நஜீஸ், மலஜலம். அவர்கள் இனிமேற்கொண்டு மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு ஒரு காலகட்டத்திலும் வரக்கூடாது, அல்லாஹ் தடை விதித்து விட்டான் என்று இந்த வசனம் இறங்குது. இந்த வசனம் இறங்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கு இருக்கக்கூடிய காஃபியர்கள், முஷ்ரிக்கீன்கள் இந்த லாத்து உஸா மனாத்தெல்லாம் வணங்கிட்டு இருந்தா வந்து ஒரு அஜ்ஜு கிச்சு அப்படி என்னமோ செஞ்சுட்டு போவான். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். மதீனாவில் ரசூல்லா இருக்கும் பொழுது இந்த வசனம் இறங்கப்படுது. உடனடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஒரு சிறந்த விவரமுள்ள அறிவுள்ள ஒரு மிகச்சிறந்த சஹாபியை தான் இந்த விஷயத்துக்கு அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. அபூபக்கரே, அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக வஹி அறிவிச்சிட்டான், இனிமேற்கொண்டு முஷ்ரிக்கீகள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான். நீங்க மக்காவுக்கு போங்க, மக்களை எல்லாம் கூட்டுங்க, காபாவில் நின்று பகிரங்கமாக இதை சொல்லுங்க. அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு, இவ்வளவு நாள் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்தான், இனிமேற்கொண்டு முஷ்ரிக்கீன்கள் ஹஜ்ஜுக்கு வராதீங்க, உம்ராவுக்கு வராதீங்க, அல்லாஹ் தடுத்து வர்றதா இருந்தா அல்லாஹ்வை மட்டும் ரப்பா ஏத்துட்டுமா, இல்லாட்டி வராத என்று போங்கோண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு மக்காவுக்கு போய் மக்களை கூட்டி உட்கார வச்சு இந்த வசனத்தை சொல்லி இனிமேற்கொண்டு அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றது. இது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பாவம் பார். மற்றதெல்லாம் அல்லாஹ் பெருசா கருதல. ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரை, ஒருத்தர் இணை வைக்கல, ஷிர்க் செய்யல, ஆனா சில தவறுகள்லாம் செஞ்சுட்டு வர்றான், அவன் நிலைமை என்ன? சொர்க்கம் போவானா நரகத்துக்கு போவான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கத்துக்கு போவான். அவர் விடுற மாதிரி இல்லை. அல்லாஹ்வின் தூதரே, ஒருத்தன் திருடிட்டான், அவன் நிலைமை என்ன? அவன்கிட்ட ஈமான் இருக்கா? அதுக்கு எந்த பங்கமும் வைக்கலையா? அவன் சொர்க்கத்துக்கு போவான். இன்னொரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரை விபச்சாரம் பண்ணிட்டான், அவன் நிலைமை என்ன? அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் சொர்க்கம் நிச்சயம், இணை வைக்கலன்னு. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு தவறை சொல்லிட்டே வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா எல்லாத்துக்கும் செய்தி சொன்னாங்க, உலகம் முழுவதும் அவன் பாவமும் செஞ்சுட்டு வர்றான், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலன்னா அவன் சொர்க்கவாதின்றான். எல்லா தப்பும் செஞ்சுட்டு வர்றான், எந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல நான் வைக்க மாட்டேன் என்பதற்கு அவன் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்கன்னா அல்லாஹ் எப்படி பார்க்கறான் பாரு. மனுஷன் சில தவறு செய்வோம், தவறு செய்யாத உலகத்தில் யாருமே இல்லை. அதனால்தான் இந்த தவறுகளுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேளு. மற்ற தவறுகளுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம்னா அல்லாஹ் மன்னிப்பான். இந்த நிலையில நம்ம பார்க்கணும். இப்ப நான் தொழுகிறேன், வட்டியில போய் விழுந்துட்டேன்டா, என் தொழுகை எனக்கு பாதி ஆகாது, தொழுகைக்கு எந்த பாதிப்பு வராது. வட்டி வாங்கினதுக்கு அல்லாட்ட நம்ம பதில் சொல்லணும், அல்லாஹ் தண்டிக்கலாம் அல்லது அல்லாஹ் மன்னிக்கலாம். ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான், இந்த நேரத்தில் கரெக்டா நோன்பு வைக்கிறான், நோன்பு வச்சதற்கான நன்மை உண்டு, விபச்சாரம் செய்ததற்கான தண்டனை உண்டு, அல்லாஹ் மன்னிக்கலாம், தண்டிக்கலாம். ஒருத்தன் தர்மம் பண்றான், இந்த இடத்துல ஒருத்தன் இன்னொரு பாவத்தை செய்யறான், பாவத்துக்கு அல்லாஹ்விடத்துல பதில், தர்மம் செய்ததற்கு நன்மை. ஆனா இந்த அமல் இதனால பாதிக்காது, அந்த அமல் அந்த தவறு இதனால் பாதிக்காது. ஒமையாமல் மிஸ்கால தர்றத்தின் ஹைரா ஒமையாமல் மிஸ்கால தர்றத்தின் ஷர். ஒரே ஒரு பாவம் தான் டோட்டல் அமலை அடிக்கிறது, அது மட்டும். அமல் ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நம்மளை எல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான்டா. சரி, ரசூல்லாவுக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து அல்லாஹ் தந்திருக்கான். நபியே நஷ்ரக்தல் அஹ்பத்தன் அமலுக்கு நீங்க இணை வச்சாலும் உங்களுடைய டோட்டல் நுபுத்துவத்திலிருந்து எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. 70 வயசு வரைக்கும் நான் தொழுகை, நோன்பு, அஜ்ஜி, எல்லாம் செஞ்சு ரெப்பி சொர்க்கத்துக்கான எல்லாம் செஞ்சாச்சு. 70 வயசு மரணிப்பதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நான் செஞ்சிட்டேன்டா. 70 வருஷம் என்னுடைய தொழுகை, நோன்பு எல்லாமே அவுட். இது வேறு எதுக்கு இந்த பாவம், எந்த பாவத்துக்கு இந்த மாதிரி கிடையாது.
70 வயசுல நான் விபச்சாரம் செஞ்சாலும் 70 வருஷம் செஞ்ச என்னுடைய அமல் பாதிக்காது. நான் வட்டி வாங்கினாலும் என்னுடைய அமல் பாதிக்காது. நான் பொய் சொன்னாலும் என்னுடைய அமல் பாதிக்காது. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். எல்லா அமலும் பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு செயல் திருமறை குர்ஆனில தொலாவி தேடி எடுத்து பார்த்தீங்கடா, இது ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அப்ப நம்ம இந்த விஷயத்தில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நாம மட்டுமல்ல, நம் குடும்பத்தாரை இதில் காப்பாற்றும். நம்ம குடும்பத்தாரை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும்னா இந்த நம்ம குடும்பத்தில் அத்தாவாட்டும் அம்மாவாட்டும் இந்த கொள்கையில் அவர்கள் முரண்பட்டு இருந்தால் அதுதான் நம்முடைய போராட்டமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் படாத பாடுபட வேண்டும். அதற்காகத்தான் நம்ம கஷ்டப்படணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே யா ஐயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸிக்கும் அஹ்லீக்கும் முன்னார், உங்களையும் உங்க குடும்பத்தை 2 பேர்த்தையும். அப்போ நான் எங்கள் அத்தாவிட்ட ஷிர்க் இருந்தால் அத்தாட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், அம்மாட்ட இருந்தால் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், என் பிள்ளைகள்ட்ட இருந்தால் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், அல்லது என் மனைவிட்டு இருந்தால் மனைவிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய உலகத்தினுடைய லட்சியம், உலகத்தினுடைய போராட்டமாக அல்லாஹ் இந்த கட்டளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்திலிருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. அதை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். ஈமான் கொண்டவர்களாக இணை வைக்காமல் மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அனைவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.